ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜா ஆகிய நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு எடக்காடு சங்கர்தேவன் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் ஏஐகேஎஸ் மற்றும் இண்டுகோ ஒன் ஓய்வு அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான். உங்கள் பணிகள் சேவைகள் எல்லாம் எப்படி போய்கொண்டு இருக்கிறது? இப்போ நம்ம விவசாயிகள் சங்கம் விவசாய சங்கம் வச்சதுலேருந்து விவசாயிகளுக்கு முக்கியமாக தேயிலை விவசாயி பற்றி தான் நாங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். தேயிலைக்கு விலை நிர்ணயம் வேண்டும் என்கிறது ஏறக்குறைய ஒரு பல ஆண்டுகளாக ஒரு 30-40 ஆண்டுகளாக பல போராட்டங்கள் நடத்தி பல எல்லாம் உண்ணாவிரதம் அளவில் எல்லாம் செய்து இதுவரை எந்த விலை நிர்ணயம் செய்யப்படவில்லை. அதற்காக தான் நாங்கள் தற்பொழுது மீண்டும் பல போராட்டங்கள்லாம் செய்து வந்து கொண்டிருக்கிறோம். அதுக்கு என்ன காரணங்கண்ணா? தேயிலை விலை ரொம்ப கம்மியாக இருக்கு. வெளியில விற்கிறது இல்லை வரத்து கேட்க சொல்றீங்களா? இல்லை, அதாவது நம்ம விலை எப்படின்னா இப்போ நம்ம தேயிலை பச்சை தேயிலைக்கு விலை ரொம்ப குறைவாக வருது. ஏன்னா இப்போ விலை ஏற்கனவே தேயிலைக்கு டீக்கு மேடு டீக்கு வெளியில் மார்க்கெட்டில் குறைந்தபட்சம் 400லேருந்து 500 ரூபாய் வரைக்கும் தான் எல்லா கடைகள்லையும் விற்கிறாங்க. ஆனால் நம்ம டீத்தூளுக்கு 70 ரூபாய் 80 ரூபாய் 90 ரூபாய்க்கு கம்மி எந்த வியாபாரியும் எடுக்கிறதில்ல. அதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அந்த விலை வீழ்ச்சியை அதிகப்படுத்தி விலை நிர்ணயம் செய்து தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. அந்த விலை நிர்ணயத்துக்காக முதலமைச்சர் அவர்களுக்கு மனு அனுப்பிச்சிருந்தோம். எங்கள் சங்கம் சார்பாக முதலமைச்சருக்கு மனு அனுப்பிச்சிருந்தோம். மீண்டும் துணை முதல்வர் அவருக்கு தனியாக ஒரு மனு அனுப்பிச்சிருந்தோம். அதை அவர்கள் எம்எஸ்எம்சி துறைக்கு மட்டும் மாற்றி விட்டு இருக்கிறார்கள். அவர்கள் எந்தவித நடவடிக்கையும் இதுவரையும் செய்யவில்லை. சரிங்கண்ணா, நீங்கள் இந்த பணியில் எத்தனை வருடம் பணியாற்றி கொண்டிருக்கிறீர்கள்? இந்த பணியில் ஏறக்குறைய நான் பணியில் இண்டுகோவில் பணி செய்திருக்கும் போது ஏஐடிசியில் இருந்தேன். தற்பொழுது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் 1900 ஓய்வு பெற்ற பின்பு இந்த விவசாயத்துறையில் மூலியமாக நாங்கள் பணியாற்றி கொண்டு வருகிறோம். தற்பொழுது நீலகிரி மாவட்ட விவசாய சங்க செயலாளராக ஏஐகேஎஸ்ஐயில் நியமித்துள்ளார்கள். அது குறித்து நாங்கள் பல மீட்டிங்கெல்லாம் வச்சு நிறைய ஆள்களால் சேர்த்து விவசாயத்தை பற்றி விரிவாக பண்ணிகிட்டு இருக்கோம். சிறப்பு சிறப்பு. ஏஐகேஎஸ் என்றால் என்ன, அதன் விளக்கம் கொஞ்சம் தரீங்களா? ஆல் இந்தியா கிசான் சங், அகில இந்திய நம்ம தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அகில இந்திய விவசாய சங்கத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. அது ஏறக்குறைய டெல்லியில் நிறைய போராட்டம் எல்லாம் நடத்துனாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இணைப்பு ஏஐகேஎஸ் ஆல் இந்தியா கிசான் சங்கம் என்று இருக்கு. அந்த இதில் தான் நாங்கள் விவசாய சங்கத்தில் நடத்திட்டு இருக்கோம். சரிங்க, உங்கள் தலைமையில் இந்த தேயிலை சார்பாக ஏதாவது போராட்டங்கள் நடந்திருக்கிறதா? போராட்டங்கள் நிறைய நடத்திருக்கோம். எங்கள் சார்பில் நிறைய போராட்டங்கள்லாம் நடத்திருக்கோம். மஞ்சூர்லாம் போராட்டம்லாம் போட்டிருக்கோம். அதில் போராட்டங்கள் ஒவ்வொரு நாள் நடத்திட்டு இருக்கோம். அது அவ்வளோதான் நடந்துட்டு இருக்கோம். அதுக்கு எந்த விளைவும் ஏற்படவில்லை இதுவரைக்கும். சரி, ஒரு உறுப்பினர்கள் ஒரு அங்கத்தினர்கள் என்று சொல்லி சங்கத்தில் இருப்பாங்க இல்லையா? ஆமாம், இருக்காங்க, நிறைய இருக்காங்க. சுமார் எத்தனை பேர் இருப்பாங்க சங்கத்தில்? ஏறக்குறைய 400-300-400 பேர் வரைக்கும் இப்போ இருக்காங்க, சேர்ந்துருக்காங்க. எல்லா சங்கத்தில் அங்கத்தினர்களாக இருக்காங்க. எல்லா சிறு தேயிலை விவசாயிகள் மட்டும்தான். எல்லா பெரிய தேயிலை விவசாயிகள் இல்லை, எல்லா சிறு தேயிலை 2 ஏக்கர் 3 ஏக்கர் குறு சிறு விவசாயிகள் தான் அத்தனை பேரும். அதுலேயும் பட்டியலின மக்கள் மட்டும் ஏறக்குறைய ஒரு 50-60 பேருக்கு மேலே விவசாயிகள் எங்கள் சங்கத்தில் இணைந்திருக்கிறார்கள். சரி, எல்லோருடமும் தொடர்பில் இருக்கிறீர்களா? தொடர்பில் தான் இருக்கிறோம், எல்லாரிடம் இருக்கிறோம். சரி, உங்கள் சங்கம் வாரத்திற்கோ இல்லை மாசத்திற்கோ மீட்டிங் சொல்லுவாங்க இல்லை? ஒவ்வொரு மாசமும் வச்சுருக்கோம். ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு மீட்டிங் வச்சு ஒரு என்ன செய்யணுங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அது ஊட்டி இல்லையா இல்லை மஞ்சூர் குந்தா தாலுக்கா, அதனால மஞ்சூரில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். இது எத்தனை வருடமாக நடக்குது? ஏறக்குறைய ஒரு 4 வருடமாக
அது நடத்திட்டு இருக்கோம். சரிங்க. தேயிலைக்கு மேற்கொண்டு விலை கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லைங்க? வாய்ப்பு இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு. அது முதல்வர் வந்து இதுக்கு நம்ம ஒத்துழைப்பு தந்தா நல்ல விலை இருக்கு. இப்போ வந்து நம்ம ஊட்டி டீன்னு ஒன்று மேட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஒரு கிலோ, அதாவது 100 கிராம் 25 ரூபாய்ன்னு சொல்லி ரேஷன் கடை மூலமாக விற்கிறாங்க. நாங்கள் இடக்காலிலே ரேஷன் கடையிலே வாங்குறோம். தூள் நல்லா இருக்கு. அது வந்து எல்லா தூளையும் 16 ஃபேக்ட்ரி இருக்கு, இண்டுகோ டீ ஃபேக்ட்ரி. எல்லா தூளையும் கலந்து ஒன்று கலந்து பிளண்ட் பண்ணி அதை பேக்கிங் பண்ணுறாங்க. அது வந்து அதனோட விலை வந்து மார்க்கெட்டிங் விலை வந்து 25 ரூபாய்ன்னு போட்டிருக்காங்க ஒரு 100 கிராமுக்கு. அது வித்துட்டு இருக்காங்க. அது ஒரு கிலோ 250 ரூபாய் வரும். அந்த அந்த விலையே எங்களுக்கு கிடைச்சா போது ஏறக்குறைய 40 ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை அந்த பல முறை எழுதியிருந்தோம், ஆர்டிஐ மூலியமா கேள்வி கேட்டிருந்தோம், எதற்கும் சரியாக பதில் கிடைக்கவில்லை. அதை அதிகப்படுத்தி ஏஜென்ட்ஸ் வச்சு அது விற்கிறதுக்கு ஒன்றும் ஏற்பாடு செய்யவில்லை. அதை தான் நாங்கள் கேட்டு தற்பொழுது போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். சரி, வருங்காலத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? நம்பிக்கை இருக்கு. நல்ல விலை இப்போ கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதை வந்து நம்ம பதுக்கி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த தேயிலை அதை பேக்கிங் பண்றதே குறைவா தான் பண்றாங்க, நல்லா பண்றது இல்ல. அதை ஏஜென்சி வந்து சேல்ஸ் பண்றது இல்ல. அது ஏதோ அங்க இங்க கொடுத்துட்டு ரேஷன் கடையில கொஞ்சத்தை கொடுத்துட்டு அப்படியே ஒரு மந்தமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இதை நல்லா பண்ணாலே எங்களுக்கு விலை ஏறக்குறைய 40 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். அதாவது நீங்க சொல்றது பார்த்தா புரோக்கர்ஸ் நிறைய இருக்காங்க. அவங்க வந்து 90 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க, 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 400ல இருந்து 500 ரூபாய் வரைக்கும் அவங்க விற்கிறாங்க. அது பத்தி இருந்தாலும் அது அவங்க அரசு நமக்கு வந்து நம்ம தேயிலைக்கு இப்ப விலை இருக்கு, ஆனா அதை எடுத்து கொண்டு வரல, விவசாயிகளுக்கு கொண்டு வரவில்லை. நீங்க இப்ப இண்டுகோ 1ல பணியாற்றி இருக்கீங்க இல்லையா? இண்டுகோ 1ல ஒரு ஏறக்குறைய 20 வருஷமா இண்டுகோ டீ ஸ்டோர்ல அக்கௌண்டன்ட்டா வேலை பண்ணிட்டு இருந்தேன். இன்கோ எம்ப்ளாயிஸ் கோஆபரேட்டிவ் ஸ்டோர்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து அக்கௌண்டன்ட்டா ஒரு 20 வருஷம் அங்க பணியாற்றி இருக்கேன். சரி, விவசாயிகளுக்கு வேண்டி ஒரு பாடுபடணும், சேவை செய்யணுங்கிற மனப்பான்மை உங்களுக்கு எப்படி வந்துச்சு? விவசாயிகளோடவே நான் இருக்கேன். ஏற்கனவே ஸ்டோர்ல இருக்கும்போது அங்க வந்து செலவு வாங்குறதுல இருந்து பூராமே சிறு விவசாயிகள் தான். அவங்களுக்கு நாங்க கடன் செலவெல்லாம் கொடுக்குறோம். இண்டுகோ ஃபேக்டரியில ரெக்கவரி பண்ணி எங்க ஸ்டோருக்கு காசு கொடுப்பாங்க. அதுதான் தொடர்ச்சியா ஏறக்குறைய 30-40 வருஷமா அந்த ஸ்டோர் நடந்துட்டு இருக்கு. இது ஃபேக்டரி ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்டோர் இருக்குது, ஸ்டோர் நடந்துட்டு இருக்கு. நான் வந்து 1990ல தான் அங்கே வேலையில் சேர்ந்துருந்தேன். சேர்ந்து ஒரு 20 வருஷம் பண்ணியிருக்கோம். அப்போ இருந்து விவசாய கூடவே பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் ஒரு சிறு தோட்டம் இருக்கு. அதில் வந்து நம்ம கூலி கொடுத்து ஒன்றுமே கட்டுப்படி ஆகிறது இல்லை. அதனால எங்களுக்கு விவசாயி பற்றி ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். சரிங்க, இந்த விவசாயிங்களை இப்போ மேன்பவர் உங்களுக்கு சின்ன விவசாயி தான், மேன்பவர் இருக்காங்களா இல்லை நீங்களே வீட்டில்? நாங்களும் பண்ணுவோம். மேன்பவர் ஆளையும் 10வது இடத்துக்கு ஆளையும் கூட்டு போக பண்ணுவோம். சரி, உங்கள் மூலமாக எங்கள் சேனலுக்கு தேயிலை பற்றி நல்லா தகவல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. 2வதாக எனக்காக நேரம் ஒதுக்கி ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு அண்ணாவுக்கு மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.